வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டே நம்பர் 5 நம்ம சப்ளிசரன் பேட்சில் மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2012 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷங்க. ஓகேவாங்க. அந்த 16 வருஷத்தில் எல்லா எக்ஸாமில் எதில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் இருக்கோ, ஜென்ரல் ஸ்டடீஸ் எதில் கவர் ஆகிருக்கோ எல்லாமே உங்களுக்கு எடுத்துருக்கோங்க. இது குறைஞ்சது ஒரு 50 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இப்போ டே நம்பர் 5 இதே போல் உங்களுக்கு இந்த மந்த் அடுத்த மந்த்து கூட உங்களுக்கு கவர் ஆயிருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபுல்லாக மேக்ஸ் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்றேன். இப்போ தான் நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இதுவரையும் நீங்கள் 4 வீடியோ பார்க்கலன்னா இதை பார்த்துட்டு வாங்க. எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்கும். ஓகேவா? அதாவது மேக்ஸ் இருக்கும், அது ஆப்டிடியூடும் இருக்கும், ரீசனிங் கலந்தாக இருக்கும். எப்படி ஸ்டெப் வருது, எப்படி கேட்குறாங்க அப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த மாடல் இல்லை நம்பர் மாற்றி வரும், இல்லை அதுவே ரிப்பீட்டர் ஆகலாம். அதனால் 3க்குமே ரெடி ஆகிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இஃப் எவ்ரி தேர்ட் லெட்டர் ஆர் நம்பரா. ஓகேவா? 3வது லெட்டர் ஆகலாம், நம்பர் ஆகலாமா? ஓகேவா? ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரைட் சைட். அப்போது இது எனக்கு லெஃப்டாக இருக்கும், இது ரைட்டாக இருக்கும், உங்களுக்கு அதே தான் இருக்கும். ஓகேவா? ரைட் ரீப்ளேஸ் சக்ஸசிவ் டேஸ் ஆஃப் த வீக். அப்போ வீக்கில் இங்கேருந்து ஆரம்பிக்கணுமா, ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கிட்டே போகணுமா? அதுவும் எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னா ஃப்ரம் மண்டேலேருந்து தான். ஓகேவா? which letter will be replaced. எந்த லெட்ரு ரீப்ளேஸ்னால் மாற்றி அமைக்கிறது, தேர்ஸ்டேக்கு பதில் எந்த லெட்ரு வருது அது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரிங்க. இப்போ நம்ம ரிவர்ஸ் எழுதிக்குவோம். ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஆர் இருக்கா, பி இருக்கா, 5 இருக்கா, இதான் எனக்கு ரைட் சைடு. ஓகேவா? அதில் 3வது லெட்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 இங்கேருந்து கணக்கு. ஓகேவா? இங்கேருந்து 3 ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே 5 இருக்குது. நான் ஃபஸ்ட் எழுதிடுறேன். Q O L J I F 3 B S Z முன்னாடி எனக்கு C A, அதுக்கப்புறம் 2 H K N 4 M B G 7 E. ஓகேவா? அங்கேருந்து மூணாவது லெட்டராக ஒவ்வொரு டேவோட ஃபஸ்ட்டு மண்டேலேருந்து ஆரம்பிக்கணுமா? இப்போது எனக்கு இதான 3, அப்போ இதான் என்னது? மண்டே. ரைட்டா? அடுத்த 3 என்னங்க? 1 2 3. அப்போ எல்லு தான் என்னவாக இருக்கும்? எனக்கு டியூஸ்டேவாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 1 2 3 எஃப் எனக்கு என்னவாக இருக்கும்? வெனஸ்டேவாக இருக்கும். அடுத்து 1 2 3 எஸ் எனக்கு என்னவாக இருக்கும்? தேர்ஸ்டேவாக இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ரீப்ளேஸ் தேர்ஸ்டே அப்படின்னா எஸ். ஒரு வெனஸ்டே கேட்டாங்கன்னா எஃப், டியூஸ்டே கேட்டாங்கன்னா எல்லு. ஓகேவா? ஒருவேளை ஏ கேட்குறாங்கன்னா ஃப்ரைடேவாக இருக்கும். ஓகேவா? அப்போ இது ஆன்சர் என்ன பாருங்கள்? ஃப்ரைடேவா. எஃப் வந்து என்னது? வெனஸ்டே. இசட்டுக்கு டே இல்லை, அப்போ இந்த ஆப்ஷனே ஃபஸ்ட் அமிட் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் எஸ். அவ்வளோதாங்க, கான்செப்ட் தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 2வது நிமிஷம். இந்த லெட்ரு சரியா இல்லை, இதை மட்டும் அடிச்சுக்கிறேன். ஓகேங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்காங்க பாருங்களேன். ஃபோன், அது எழுதிக்கோங்க. PHONE. கீழே என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள். SK ஆரா Qவா ஹச்சா. P வந்து எத்தனை லெட்ரு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? P வந்து 16 லெட்ரு. இது வந்து அச்சு. ஓகேவா? அச்சு 8 O 15 N 14 E 5. ஓகேவா? எஸ் பாருங்கள், எஸ் வந்து 19, ஆர் வந்து 18. ஓகேவா? கே 11 நான் வச்சுக்கோங்க, எல். ஓகேவா? அப்போது கேக்கு வந்து 11. Q இங்கே 17 வரும். இங்கே என்ன இருக்குது? அச்சுக்கு 8. பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், அப்படி வரலையா ப்ளஸ் பண்ணி பாருங்கள், இல்லை ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட் பண்ணி பாருங்கள். இந்த 3ல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 16 இங்கே என்ன இருக்குது? 19 இருக்குது. 3 ப்ளஸ் ஆட் ஆகுது, +3. 8 11 +3 தான். 15 18 +3 தான். 14 17 +3 தான். 5 8 +3 தான். அப்போ எல்லாமே +3 தாங்க. இதே செக் பண்ணிடலாமா? இன்னொன்று கொடுக்கல, 1 தானே இருக்குது. ஓகே. அப்போ ரேடியோ என்ன கேட்குறாங்க? RADIO. ஆருக்கு என்ன வரும் பார்த்தோம் அப்போ தானே? 18, A 1, D 4, I 9, O வந்து 15. இப்போ 3 ஆட் பண்ணுங்க. 18 3 ஆட் பண்ணால் 21, 1 3 ஆட் பண்ணால் 4, 4 3 ஆட் பண்ணால் 7, 9 3 ஆட் பண்ணால் 12,
அப்புறம் 15 3 ஆட் பண்ணால் 18. அப்போது 21 எதனால் லெட்ரு பாருங்கள், U21, D வந்து 4, 7th வந்து G, 12 வந்து எல்லுன்னு அர்த்தம், 18 வந்து எப்போ தான் பார்த்தோம் ஆர். எங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அப்போது இந்த ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஏ கெட் டபுள் ஆஃப் அ வாட் பி கெட். பி என்ன வாங்குறாரோ அதை விட ஏ 2 மடங்கா. சரி ரைட்டு. பி கெட் டபுள் ஃப்ரம் சி கெட். சி என்ன வாங்குறாரோ பி அதோட 2 மடங்கா. இப்போ ஏபிசி. ஓகேவா? இப்போ சிம்பிளாக வந்து ஏ வந்து எக்ஸ் வாங்குறா வச்சுக்கோங்க, அது சி வந்து எக்ஸ் வாங்குறா வச்சுக்கோங்க. சியோட பி வந்து 2 மடங்கா. சரி ரைட். பியோட எத்தனை மடங்கு? 2 மடங்கா. இப்போ 2 2 எவ்வளோ? 4x. என்ன கேட்குறாங்க? பி இஸ்டு சி. பி ரேஷியோ சியா. பிக்கு என்ன இருக்குது? 2xஆ. சிக்கு எக்ஸா. 2x ரேஷியோ எக்ஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2:1. அவ்வளோதாங்க. அடுத்து பாருங்களேன், 16/24. இதை எப்படி கேன்சல் பண்ணுங்கள்? 8 12. இது என்ன கேன்சல் பண்ணுங்கள்? 4 6. என்ன கேன்சல் பண்ணால் 2/3. ஓகேவா? இதுதான் ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம், ஒரு சிம்பிள் ஃபார்ம். ஓகேவா? இது என்ன கேட்குறாங்கன்னா நாட் ஈக்குவலன் ரேஷியோ கேட்குறாங்க. இதில் எது நாட் ஈக்குவலன் ரேஷியோ கேட்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி கொண்டு வந்துருங்க. அப்போது 2/3 என்ன பண்ணுங்கள்? 2 டைம் பண்ணி பாருங்கள். 2 டைம்னா 4. இங்கே எதுவுமே இல்லை. அப்போ 3 டைம் பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் 3. அப்போது 6/9 வரலாம். 4 4 பண்ணி பாருங்கள். 8/12. ஓகேவா? அடுத்து 5 5 பண்ணால் 10/15. ஓகேவா? அடுத்து 6 பண்ணால் 6/6 பண்ணால் 12/18. 7/7 பண்ணால் 14/21. இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு 10/15 வருது ரைட்டா, 12/18 வருது, 6/9 வருது. இது மூணுமே இந்த நம்பருக்கு ஈக்குவல் தான். 20/28 வர வாய்ப்பே இல்லை. ஓகேவா? வேணா பாருங்களேன். இப்போ 2/3 8ஆல் பண்ணுங்க. 8 16/24. சரி 9 பண்ணுங்க. மேலே கீழே 9. 18/27 வந்துருச்சு. சரி 10 பண்ணால் 20/30 தான் வருது தவிர இங்கே 28 வராது. அப்போ 30 போட்டிருந்தா இது கரெக்டு தான், அதனால் இது தப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஏ வந்து ஒரு வேலையை வந்து 24 நாள் முடிக்கிறாரா. ஓகேவா? ஏபி சேர்ந்து அந்த வேலையை 6 நாள் முடிக்கிறாங்களா. இப்போ பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க? சிம்பிளுங்க. இது ரெண்டும் விடுங்க. எல்சிஎம் 24 வருமா? இங்கே எத்தனை டைமு? 1 டைம். இங்கே 4 டைம் வரும். ஓகேவா? சரி. அப்போது பி எவ்வளோ இருக்குது கண்டுபிடிக்கணும். ஏபி மொத்தமாகவே எவ்வளோ? 4 நாள் பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஏபி மொத்தமாகவே 4 நாள். அதில் ஏ 1 நாள் பார்த்துட்டாரு. அப்போ 4 - 1 என்ன வரும்? 3. அப்போ பி மட்டும் 3 நாள் பார்க்குறாரு. ஓகேவா? இப்போ 3 வச்சுக்கோங்க. டோட்டல் வேல்யூ இருக்கா, அது மேலே போடுங்க. அப்புறம் எஃபிஷியன்சி கீழே போடுங்க. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 8 நாள். இப்போ ஆன்சர் 8. ஓகேவா? ஈஸி தாங்க. இன்னொரு வாட்டி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்களேன், 4 6 10. ஓகேவா? சரிங்க, அழிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், 4 6 10. எக்ஸு ஒய் இசட் 3 பேர் வேலை பார்த்துருக்காங்க. ஓகேவா? அவங்க 3 பேருக்குமே 31,000 சம்பளம் தராங்களாம். அப்போது 3 பேரோட ஷேர் எவ்வளோ கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதை எப்படி பண்ணலாம்? அதே போல் எல்சிஎம் என்ன வரும்? 60 வரும். ஓகேவா? 15 எப்போது? 4 15ஓட மல்டிபிள் பண்ணால் தான் 60 கிடைக்கும். 6 எப்போ 60 மாறும்? 10 10 எப்போ 60 மாறும்? 6 3 ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? டோட்டல் வந்து 31. சரி, இங்கே பாருங்கள். இப்போ 15/31. இன்னொன்று 10/31. அடுத்து என்ன இருக்குது? 6/31 எழுதிக்கணும். இப்போது கொடுத்துருப்பாங்களா எவ்வளோ அமௌண்ட்டு? 31,000மா? இது 2 கேன்சல் ஆச்சா? 1000 ரூபாயா? 15 × 1000 15,000 ரூபா. அடுத்து இங்கே 31,000 போடுங்க. அப்போது இங்கே 1000 வருமா? 1000 + 10 10,000. இங்கே 31 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1000 ரூபாயா? மறுபடியும் பண்ணுங்கள். 6,000 ரூபா.
இவ்வளோ தாங்க, சிம்பிள். அடுத்து பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட் கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வருதான். அது எதுக்கு சமம் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் போடுங்க. எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 அப்போ 1 கியூப் ப்ளஸ் ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 கியூப் மைனஸ் இசட்டுக்கு 3 கியூப் ப்ளஸ் 3 டைம்ஸ் 1 என்னது? எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2, இசட்டுக்கு 3. ஓகேவா? 1 ப்ளஸ் 2 கியூப் என்ன? 8, 3 கியூப் என்ன? 27 ப்ளஸ் 3 2 6, 6 3 18. ஓகேவா? ஆட் பண்ணுங்க. 9 மைனஸ் 27 ப்ளஸ் 18 ஆட் பண்ணுங்க. 27 மைனஸ் 27 ஆன்சர் 0. இப்போது இதில் வருது செக் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 5 6 தான் வரும். அப்போ இது வாய்ப்பு இல்லை, இது வாய்ப்பு இல்லை, இது வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக இது போட்டலாம். செக் பண்ணிடுவோமா? 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் மைனஸ் 3, அப்போ 3 மைனஸ் 3 ஆன்சர்னா அது 0. அப்போ இதுதான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், 0.07%. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 7/100 எழுதிக்கலாமா? ஏன்னா 2 நம்பர் தள்ளி தானே பாயிண்ட் இருக்குது, 2 0. பர்சன்டேஜ்னா டிவைட் பை இன்னொரு 100. அப்போ பாருங்கள், 7 எத்தனை 0 இருக்குது? 4 0வா? 1 போட்டு 4 0 வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆன்சர் எங்கே இருக்குது? கரெக்டு. சரி, ரைட்டுங்க. அடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதான் முக்கியம். ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பார்க்கணும், ஆஃப் டிவிஷன் பார்க்கணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளை, அதுக்கப்புறம் அடிஷன், லாஸ்ட்டாக செப்பரேஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் ப்ராக்கெட்டை பார்க்குறேன். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிடுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுங்கள். 2 டைம் வருமா? இது 2 மல்டி பண்ணுங்கள். என்ன வரும்? 18. 18 மைனஸ் 2 என்ன வரும்? 16. ஒரு ப்ராக்கெட் நான் முடிச்சிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ணணுமா? மல்டிப்ளை பண்ணுங்கள். 16. 16 ப்ளஸ் 16 என்ன வரும்? 32. 32 ப்ளஸ் 20 என்ன வரும்? 52. அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈஸி தாங்க. ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா சலசன்னு போட்டு வந்துடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், எல்சிஎம் ஹச்சிஎஃப்பில் ஹச்சிஎம் மாடல் கேட்டிருக்காங்க. 8 6 7. ஓகேவா? 2 5 5. 3 டேபிளில் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஏன் 5 வேணாங்கிறனா 7 இருக்குது, அதனால் 5 டேபிள் வாய்ப்பு இல்லை. 3 வாய்ப்பு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், 3 2 6, திருப்பி இங்கே 2 வரும். 8 4 28. ஓகே, மீதி 2 வரும், 9. ரைட்டு. 8 4 24 ப்ளஸ் 1 5. இப்போது சார் 3 டேபிளில் போடலாமா சார் கேட்டிங்கன்னா இந்த டைமில் வாய்ப்பு இல்லை சொல்லுவேன். ஏன்னா இங்கே பாருங்களேன், 3 2 6. ஓகேவா? மீதி 25 வரும். 24 தான் 3 டேபிள், 25 வாய்ப்பு இல்லை. அப்போது 9 வரும், 5ன்னு வரணும்னா நீங்கள் 7 டேபிளில் பாருங்களேன், 5லேயும் முடியும், 9லேயும் முடியும். ஆனால் 7 டேபிளில் போட்டு பார்த்தா அப்போது 1 டைம் போட்டால் 15 வரும். 7 வாய்ப்பு இல்லை. அதோட 10 மணி 17 ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது 17 ஸ்கொயர் தானே, அதனால் அதை செக் பண்ணி பார்ப்போம். இது 17 ஸ்கொயர் தெரியும், ஆனால் 17 ட்ரை பண்ணுவோம். 17 70 சார் 289. இப்போது 17ல் எப்போ நமக்கு 5ல் எண்ட் ஆகும்? 5ல் மட்டும்தான். 5ல் பண்ணி பாருங்கள். 5 3 5 8. ஓகே, அப்போ 5 டேபிள். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, ஹச்சிஎஃப்னால அப்படியே தான் பண்ணணும். 17 × 3 பண்ணுங்கள். 1 2 51. அப்போ ஆன்சர் 51. அடுத்து பாருங்கள், இது ஹச்சிஎஃப் மாடலாம். 2/5 × 3/7 × 5/10. ஓகேவா? கீழே எனக்கு பாருங்கள், 2/7 3/8 7/12. ஹச்சிஎஃப் பொறுத்தவரைக்கும் காமனாக இருக்கணுமா? இங்கே 5 இல்லை, அப்போ இது வாய்ப்பில்லை, இதுவும் வாய்ப்பில்லை. ஆப்ஷனில் அவங்களும் ஒன்றும் கொடுக்கல. அப்போ நம்ம எல்லாமே செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஹச்சிஎஃப் பொறுத்தவரைக்கும் லோ பவராக இருக்கணும். 2/5 எங்கே இருக்குது? 2/5. இது வாய்ப்பில்லை, இது வாய்ப்பில்லை. நமக்கு இதுதான் ஒரு சான்ஸ் இருக்குது. அதே பாருங்கள், 3/7ங்கிறது தான் லோவஸ்ட்டு. அப்போது ஆன்சர் இதுதான் கரெக்டு. அங்கே பாருங்கள், அடுத்து இது ப்ரொபோர்ஷன் மெத்தடுங்க. அப்போது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு செகண்ட் தேர்டு. அப்போ என்ன வரும்? 5x 8 × 0.75. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, இப்படி எழுதிக்கிறேன். 8 × 75/100 எழுதிக்கிறேன். ஏன்னா 2 நம்பர் பாயிண்ட் இருக்குல்ல, டிவைடாக வச்சுக்கிறேன். இந்த மல்டிப்ளை 5 கிட்ட வரப்போ ஆகுமா? டிவைட் ஆகுமா? டிவைட் பை ஒரு 5 அடிங்க. 1 5 are 5, பேலன்ஸ் 2, 5 5 are 25. ஓகேவா? இப்போ அடிங்க. 3 × 20.
இப்போ அடித்தா 4 டைம் இங்கே 10, 4 3 எவ்வளோ 12, 12/10னா அப்போ பாயிண்டில் 1.2. இப்போ ஆன்சர் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். என்ன பாருங்கள் 1.2வா, இங்கே பாருங்கள் 1.2. அடுத்து பாருங்கள் 3 × x 3x, 4 × y 4y, x/y என்ன கேட்குறான் ஓகேவா. அப்போது என்ன பண்ணிக்கிறேன் 3x 4x 4y, சரி ரைட். அப்போ x இங்கே இருக்கட்டும், இந்த 4 எங்கே கொண்டு வாங்க, டிவைட் பை y வருமா, ரைட். இங்கே என்ன இருக்கும் 4 இருக்குமா, இந்த மல்டிப்ளை 3 இங்கிட்டு வரப்போ ஆகும், டிவைட் ஆகுமா, இப்போ 3. அப்போ x/y போடுங்க, ஆன்சர் 4:3ன்னு அர்த்தம். அப்போது ஆன்சர் கரெக்ட் தான். இங்கே பாருங்கள் வட்டி வந்து 450 ரூபாயா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஓகேவா. அப்போது பிரின்சிபல் எனக்கு தெரியாது, பீனே வச்சுக்கோங்க. 3 வருஷமா 15 ஓகேவா, டிவைட் பை 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4500 சரி 450 × 100 பை 3 × 15. இப்போது 15 3 தானே 45, 0. இந்த 3க்கு 3 கேன்சலாமா, 3/0. 10 × 100 எவ்வளோ, ஆன்சர் 1000. இங்கே பாருங்கள் அடுத்து சேம் சம்முங்க ஓகேவா. ஏன்னா இதே சம் ரிப்பீட்டாக பார்த்துருப்போம், பார்ட் 2 வீடியோவில் பார்த்துருப்போம் ஓகேவாங்களா. அப்போ 20 28 பிரின்சிபல் 1 + 4/100 பவர் 2² ஓகேவா. அப்போ இது எப்படி வச்சுக்கலாம், 20 28 100 × 100 பை 104 × 104 கேன்சல் பண்ணுங்கள். அக்யூரேட்டாக கேன்சல் ஆகாது, பாயிண்டில் தான் வரும், 90.5ல் வரும். திருப்பி கேன்சல் பண்ணிங்கன்னா 0.1875ல் வரும். இப்போது பாயிண்ட் நீங்கள் 4 நவுத்துறதுக்கு 4 0 தேவைப்படும். இப்போ ஆன்சர் 1875 ஓகேவா. மல்டிபிள் எல்லாம் வேகமாக பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும் ஓகேவா. சரி அடுத்து பாருங்கள் இப்போது இந்த சம் இங்கேயே ட்ரை பண்ணுவோம், ஏன்னா இங்கே இடம் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பாருங்கள், ஏ வந்து 15 நாள் முடிக்கிறாராம் ஓகேவா. a man take 15 days to finish the job, whereas a woman take 20 days to finish same job together. He worked for 6 days. ஒரு மென் வந்து 15 நாள் முடிக்கிறாங்க ஓகேவா. அதே ஒரு உமன் வந்து 20 நாள் முடிக்கிறாங்களாம். 2 பேர் சேர்ந்து 6 நாள் வேலை பார்க்குறாங்களாம். அப்போக்கி தென் த மென் லெஃப்டான், அப்போது அந்த ஆண் வந்து போயிட்டாராம் வேலை பார்க்காம. அது விட்டு அவர் செஞ்ச எவ்வளோ கொஞ்சம் தான் செஞ்சுருப்பார்ல, 6 நாள் ஒன்றா சேர்ந்து செஞ்சுருப்பாங்களா. அதுக்கப்புறம் அவர் விட்டு போனதுக்கப்புறம் அப்போ பேலன்ஸ் அந்த ஒர்க்கே அந்த உமன் தான் பார்க்க போகிறாங்க. இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, அந்த உமன் மட்டும் ரிமைனிங் ஜாப்பை எவ்வளோ நாளாக முடிச்சிருப்பான்னு கேட்குறாங்க ஓகேவா. இப்போது அதை நம்ம பார்க்கணும். ஒரு மென் எத்தனை நாளில் முடிக்கிறாரு, 15 20 15. உமன் எவ்வளோ நாள் முடிக்கிறாங்க, 20. 2 பேர் சேர்ந்து செஞ்சு 6 நாள் வேலை சேர்ந்து பார்க்குறாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எடுங்க 60. இங்கே எத்தனை டைம் வரும், 4, இங்கே 3 ஓகேவா. சரி ரைட். அப்போது டோட்டல் எவ்வளோ, 7/60 தான். 7/60 அவங்க செஞ்ச ஒரு நாள் வேலை. அப்போது 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க, 6 நாளாக கேன்சல் பண்ணுங்கள் 10. அப்போது 10ல் 7 நாள் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்கன்னா அப்போ அவங்க பேலன்ஸ் வேலை பார்க்காத நாளாக இருக்கும். 3/10 நாள் அவங்க வேலை பார்க்கல. 10ல் 7 நாள் வேலை பார்த்துருக்காங்க, ஆனால் 10ல் 3 நாள் வேலை பார்க்கல ஓகேவா. அப்போ இந்த வேலை தான் யார் செய்ய போகிறா, அந்த உமன் செய்ய போகிறாங்க ஓகேவா. அப்போது உமன் ஒரு நாள் வேலை 20 இன்ட்டு 3/10 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 0க்கு 0 கேன்சல். அப்போ ஆன்சர் 6 நாள் அந்த உமன் ரிமைனிங் வேலை பார்த்துருக்காங்க ஓகேவா. அவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போ ஆன்சர் 6. சரி ஓகே, இதோட பார்ட் 5 வீடியோ முடியுதுங்க. அடுத்து பார்ட் 6 வீடியோ பார்ப்போம். நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும், பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.